பேசுகிறேங்க. இப்போ பாருங்கள், சுட்ட கத்திரிக்காய் பச்சடி செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் 1, அப்புறம் தயிருங்க பச்சடிக்கு, இது வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா, இது வந்து கரம் மசாலா. கத்திரிக்காய் சுட போகிறேங்க. பாருங்கள், இப்படி அடுப்பில் வச்சு சுட்டுக்கலாங்க. பச்சடி நல்லா இருக்குங்க, செய்யலாம். இது நல்லா இருக்கும் பச்சடி. பாருங்க, இப்போ சுட்டாச்சுங்க, ஆயிடுச்சு, சுட்டாச்சு. இப்படிதாங்க நல்லா வெடிச்சு வரும். இந்த மாதிரி தான் சுட்டு எடுத்துக்கணுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூடு ஆறின பிறகு அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு அப்புறம் செய்முறை எப்படின்னு நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கணுங்க. சுட்டாச்சுங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்து இப்படி வச்சிருங்க. அது வந்து ஆறணும், நல்லா ஆவி வருது பார்த்தீங்களா, நல்லா ஆறணும். அப்புறமா செய்முறை எப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். கத்திரிக்காய் ஆறிடுச்சு, தொளிச்சிடலாங்க. இது தொளிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கழுவிடணுங்க. கழுவிட்டு அப்புறம் செய்முறை என்னன்னு காட்டுறேன். நல்லா இருக்கும் சாப்பிட. தாளிச்சு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு 2 வரமிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை. இதுலேயே மிளகாத்தூளையும் போட்டுட்டுங்க, தயிர் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காயோட அந்த வரமிளகாத்தூள் எல்லாம் போட்டுங்க. வெங்காயம் தாளித்து கொட்டிட்டேன். பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடிங்க. சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடி பாருங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. சுட்ட கத்திரிக்காய் தயிர் பச்சடிங்க.
இட்லிக்கு தொட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் சாப்பிடும்போது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.